வணக்கம். 26/2/2026 வியாழக்கிழமை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூல முன்வரவை நிறுத்த கோரியும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தழுவிய அளவிலே முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டம் இப்பொழுது நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலிருந்தும் 8 மாவட்டங்களிலிருந்தும் இந்த கையெழுத்துக்களை சேகரித்தவர்கள் தனிநபர்களாக, நிறுவனங்களாக, அமைப்புகளாக, சங்கங்களாக பல்வேறு தளங்களிலே இந்த கையெழுத்து சேகரிப்பு பணி இடம்பெற்றது. அவற்றை இங்கே ஒருங்கிணைப்பு மையத்திலே கொண்டு வந்து கையளிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே கிழக்கு மாகாணத்திலே பிரதானமாக திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களிலே இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்து பல கையெழுத்துக்களை அங்கிருந்து சேகரித்து இங்கே கொண்டு வந்த திரு லவன் அவர்கள் இப்பொழுது கிழக்கிலிருந்து இங்கே கொண்டு வந்து அந்த கையெழுத்து படிவங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வடக்கும் கிழக்கும் இணைந்ததாக தமிழர் தாயகமாக அனைத்து தமிழ் மக்களும், தமிழ் பேசும் மக்களும் இணைந்து இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இன்று இவ்வாறு சேகரிக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து படிவங்கள் முறையான விதத்திலே தரம் பிரிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு பொதி செய்யப்பட்டு நாளைய தினம் இவை அனைத்தும் ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. மக்கள் கருத்து கணிப்பை பெறுகின்ற ஒரு அடிப்படை விடயமாக, அதே நேரம் பட்டி தொட்டி எங்கும் எங்களுடைய மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை, பயங்கரவாத தடை சட்டம் என்றால் என்ன, அதனுடைய ஆபத்துக்கள் எப்படிப்பட்டவை, எங்களுடைய மக்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு அடையப்பட வேண்டியவர்கள், அரசியல் ரீதியாக நடைபெறுகின்ற அனைத்து விடயங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற வகையிலே சிறுவர் முதல் இளையோர்கள், பெரியோர்கள், மூத்தோர்கள் என்று அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படியான இந்த முன்மாதிரியான செயற்பாடு இன்றைய தினம் இங்கே சேகரிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெறுவது தமிழர்களாக நாங்கள் ஒரு தேசமாக திரளுவது என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. அந்த விதத்திலே தொடர்ந்து கிழக்கிலிருந்து இந்த பணிகளை பிரதானமாக முன்னெடுத்த திரு லவன் அவர்களும், வடக்கிலிருந்து இந்த பணிகளை பிரதானமாக முன்னெடுத்த திரு கோமகன் அவர்களும் தங்களுடைய அனுபவங்களையும் மக்கள் மத்தியிலே இந்த கையெழுத்துக்களை சேகரிக்கும் பொழுது மக்களுடைய நிலப்பாடுகள் எவ்வாறு இருந்தன, அது தவிர பலவிதமான அச்சுறுத்தல்கள் எல்லாம் இந்த பணி நடைபெறும் பொழுதே இடம்பெற்றிருந்தன. அவற்றை பற்றி அவர்கள் தொடர்ந்து விலாவாரியாக எடுத்து கூறுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கண்டுமணி லவகுசராசா, கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக வடகிழக்கிலே எமது தாயக பிரதேசத்தில் காலங்காலமாக ஆட்சிக்கு வந்த ஸ்ரீலங்காவின் அரசுகள் எமது அரசியல் உரிமைகளையும் நீதிக்கான போராட்டங்களையும் முடக்குவதற்காக பல வகையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். அதிலே முக்கியமான ஒரு விடயம்தான் நாங்கள் கடந்த 45 வருட காலமாக எங்களோட வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக 45 வருட காலமாக எங்களது செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் பல வகையான சவால்களுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்று வரைக்கும் சிறை பிடிக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சியாக எமது வடகிழக்கு மக்களுக்கு ஒரு பாரியோர் சவாலாக, எமது உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத வகையில் ஒரு சவாலாக இருக்கிறது என்பதை நாங்கள் காலங்காலமாக இலங்கையில் ஆட்சிக்கு வந்த அரசுகளிடம் நாங்கள் இதை நீக்குமாறு பல வகையான பரிந்துரைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதே போன்று சர்வதேசத்திலேயும் கேட்டிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும், குறிப்பாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற NPP அரசாங்கம் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் தொடர்ச்சியாகவே அதை வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான ஒரு சட்ட வரைவினை வரைந்திருக்கிறார்கள். இந்த
பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரைவு என்பது உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும். எங்களை போன்ற சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது ஊடகவியலாளராக இருக்கலாம், அல்லது ஏனைய பாதிக்கப்பட்ட சமூகங்களாக இருக்கலாம், அனைவரையும் ஒரு கடுமையான சட்ட இறுக்கமான ஒரு நிலப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இது நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை கூட நாங்கள் இது சட்ட ரீதியாக வருமாக இருந்தால் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை கூட நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அந்த அடிப்படையில் இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்ட வரைவு இந்த இலங்கையில் இந்த வடகிழக்கில் தேவையில்லை என்று சொல்லியும், அதேபோல் ஏலவே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டமும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து பல வகையான போராட்டங்களையும் பல கையெழுத்து பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே குறிப்பாக இந்த அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்புக்கான சட்டம் வேண்டாம் என்பதை நாங்கள் கோரி வடகிழக்கு எங்கும் நாங்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் என்ற ஒரே குரலில் நாங்கள் இந்த கையெழுத்து நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக என்னை பொறுத்தவரை நான் கிழக்கு மாகாணத்திலே இது சார்ந்த விடயங்களுக்கு ஒரு பொறுப்பானவர்கள் என்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், ஏனைய தொழிற்சங்கங்கள், மாணவர் அமைப்புகள், மனிதுரிமை செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்று அனைவரையும் நாங்கள் அழைத்து இது தொடர்பான விளக்கங்களை அளித்த பிற்பாடு நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே 3 மாவட்டத்திலே இந்த அமைப்புகள் ஊடாக இந்த பயங்கரவாதத்தில் இந்த அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் தேவையில்லை என்று சொல்லியும் ஏலவே இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் இந்த கையெழுத்துப்படியை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இந்த கையெழுத்துப்படியை நாங்கள் முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் இருக்கின்ற ஸ்ரீலங்காவின் புலனாய்வாளர்களால் எங்களோட சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கையெழுத்து நடவடிக்கையை மேற்கொள்கின்ற வேளையில் எங்களை பின்தொடர்ந்து அல்லது எங்களை போன்ற அமைப்புகளை அல்லது தனிநபர்களை பின்தொடர்ந்து அந்த செயற்பாட்டை முடக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது மேலும் எங்களை ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. உண்மையிலே இது எங்களுக்கு ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த கையெழுத்து நடவடிக்கையை நாங்கள் கிழக்கு மாநிலத்திலே மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றோம். நாங்கள் காலங்காலமாக இந்த ஈழத்தமிழர்கள் நாங்கள் புதிய ஒரு விடயத்தை நாங்கள் கோரவில்லை. அது அரசியல் தீர்வாக இருக்கலாம் அல்லது நீதி விடயமாக இருக்கலாம். நாங்கள் காலனித்துவம் இலங்கையில் காலடி வைக்கிறதுக்கு முதலே நாங்கள் ஈழத்தமிழர்கள் தனியான ஆட்சியில் நாங்கள் ஆண்டிருக்கின்றோம், வாழ்ந்திருக்கின்றோம் என்ற அடையாளங்கள் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் கோருகின்ற அனைத்து விடயங்களும் நாங்கள் இழந்ததை நாங்கள் மீள கேட்கின்றோமே ஒழிய புதிய விடயங்களை நாங்கள் கேட்கவில்லை. ஆகவே இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கிற இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் கேட்கின்ற அரசியல் தீர்வுகளாக இருக்கலாம், அல்ல நீதி பொறிமுறை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்ல ஏனைய அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற எங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கலாம். இந்த விடயங்களை நாங்கள் இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்ல முடியாதவர்களாக நாங்கள் முடக்கப்படுவோம். ஊடகவியலாளர்கள் முடக்கப்படுவார்கள். நாங்கள் ஊடகவியலாளர்கள் முடக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது ஒரு கேள்விக்குறியாக அமையும். ஆகவே இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்கின்றோம், ஏலவே இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே நீக்க வேண்டும். தற்பொழுது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் இந்த குழு சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. வணக்கம். கடந்த 9ஆம் தேதி இந்த குடிசார் அமைப்புகள் இந்த கலந்துரையாடலின் முடிவாக இந்த அரசு கொண்டு வர இருக்கின்ற பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கிற சட்டத்துக்கான எங்களுக்கு ஆபத்துக்களை உணர்ந்து இந்த கையெழுத்து போராட்டத்தினை சேகரிப்பதாக முடிவெடுத்திருந்த நாங்கள் அதே குடிசார் அமைப்புகள் கிழக்கு மாகாணத்திலையும் ஒரு சந்திப்புகளை செய்து வடக்கும் கிழக்கும் இணைந்த ஒரு செயற்திட்டமாக இணைந்த செயற்பாட்டாளர்களாக நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருந்த நாங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இன்றைக்கி வருகை தந்திருக்கின்ற லவன் அண்ணா அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கே உள்ள பொதுமக்கள் குடிசார் அமைப்புகளிடத்திலிருந்து இந்த கையொப்பங்களை சேகரித்திருந்தார்கள்.
அதின் ஒருங்கிணைந்து ஒரு வழிக்கு ஊடாக ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சுக்கு இதுக்கு அனுப்புறதுக்குரிய ஒழுங்குகள் நாளைக்கு நாங்கள் செய்ய இருக்கோம். அதுக்குரிய ஒழுங்குபடுத்தல்கள் இன்றைக்கு இனி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த வகையில் இந்த அரசு நாங்கள் பொதுமக்களிடத்தில் இந்த கையெழுத்து போராட்டத்தை என்னத்துக்கு எதற்கு என்று சொல்லி நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதனை கையொப்பம் வாங்கிறதுக்கு செல்ல முற்பட்ட வேளையில் அந்த மேலே உள்ள தலையங்கத்தை பார்த்தார்கள். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட முன்மொழிவுண்டு. அதை திருப்பி கேட்டார்கள். என்ன பயங்கரவாதத்தில் நீங்கள் என்ன அரசுக்கு சார்பாக கொண்டு வாரீங்களா என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார்கள். நாங்கள் சொல்கிறோம், இல்லை, இதுதான் சட்ட முன்மொழிவினுடைய பெயர், சட்டத்தினுடைய முன்மொழிகின்ற பெயர். அப்போ நாங்கள் பொதுமக்கள் கேட்குறோம், அப்போ நாங்கள் பயங்கரவாதிகளா என்று சொல்லி அந்த பொதுமக்கள் பல பேர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார்கள். உண்மையில் இந்த அரசு மக்களை பயங்கரவாதிகளாகவும் இந்த அரசை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரதுமாகத்தான் இந்த பேரிலேயே உள்ளடக்கி இருக்கிறது. அந்த உள்ளடக்கத்தில் சாதாரண பொதுமக்கள் சாதாரணமான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத ஒரு அபாயமான சூழலை இருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய இனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் நீண்ட 40 ஆண்டுகளாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் தான் பிரதானம். அதில் குறிப்பாக இன்றைக்கு வரைக்கும் 31 ஆண்டுகளாக சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலையாக முடியாத ஒரு சூழலில் அந்த சட்டத்துக்குள்ளே ஆளாக்கப்பட்டு கொடூரமான சிறைக்குள்ளே வதைப்படுகின்ற ஒரு சூழல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அந்த கொடூரமான அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் என்ற அடிப்படையில் இனிவரும் காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களும் சரி, இல்லை இந்த இவ்வாறான பொதுவாக செயற்படுபவர்களும் சரி பாதிக்கப்படக்கூடாது என்பதை உணர்ந்து இவ்வாறான பணியில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்த நாங்கள். எனவே இதுக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. ஆனால் அச்சம் சூழல் இன்னும் நீங்கவில்லை. நாங்கள் கையொப்பம் பெறுகின்ற அந்த சூழல் பகுதி இந்த பிரதேசத்தில் நாங்கள் இன்றைக்கு கையொப்பம் வாங்குகிறோம்னு சொன்னால் அந்த தகவலை அறிந்த புலனாய்வாளர்கள் அந்த இடத்துல கணிசமான வருகை தந்து புகைப்படங்கள் எடுப்பது கையொப்பம் இடுகின்றவர்களை, அதை விட கையொப்பம் இட்டவர்களை போய் விசாரிக்கிறது, என்னத்துக்காக இடுகிறீர்கள் என்று. இவ்வாறான அந்த சூழலால் பல பொதுமக்கள் தாங்கள் கையொப்பம் விட்டால் தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு ஐயமான சூழலுக்கு மத்தியில் தான் இந்த கையெழுத்தை எங்களுக்கு இட்டிருக்கிறார்கள். எனவே இந்த முன்வழிவுக்கு இந்த இதுக்கான ஏற்பாடுகளுக்கு கூட இவர்களுடைய கடுமையான இந்த செயற்பாடுகள் மிகவும் அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஜனநாயக சூழல் என்று தங்களை காட்டிக்கொண்டு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுடைய வாக்குகளை தங்களுக்கு சேகரித்தவர்கள், இன்றைக்கு ஆட்சி அமர்ந்திருக்கிறவர்கள், இதில் மக்களுடைய பிரதிநிதிகளாக குறிப்பாக உள்ளூராட்சி சபைகளில் கூட இந்த அரசினுடைய உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த சட்ட முன்மொழிவுகளுக்கு எதிராக இந்த சட்டம் வேணாம் என்று சொல்லி பிரேரணைகள் கொண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆனால் அந்த சூழல்களில் இந்த அரசினுடைய சார்பாக இருக்கிற இந்த தமிழர் பிரதேசத்தில் வசிக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய குறிப்பிட்ட வாக்குகளால் வந்திருக்கிறவர்கள் இதுக்கு எதிராக வாக்களிக்கிறது உண்மையில் மனவேதனை அளிக்கிற சம்பவம். எனவே இந்த விடயத்தை எங்களோட தமிழ் மக்கள் நீங்கள் வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு ஊடாக நீங்கள் யாரை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அவர்களுடைய முகங்களை தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது என்பது இது கூடாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. எனவே இதுக்கு ஒத்துழைத்த தொடர்ந்தும் இவ்வாறான போராட்டங்கள், இது குறிப்பாக நாங்கள் இந்த பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் என்ற ஒரு தொனிப்பொருளின் கீழே நாங்கள் இந்த விடயத்தினை முன்னெடுத்திருந்த நாங்கள். எனவே இந்த கருப்பொருளுக்கு அமைவாக பல பாகங்களில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பல பாகங்களில் பல அமைப்புகள் ஒரே கடிதம் ஒரே படிவம் இதற்காக எல்லாரும் ஒன்றிணைந்து
செயற்படுத்தி இது மக்களுடைய வடகிழக்கின்ற பலத்தை இது ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தை மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முன்னுதாரணமாக தொடர்ந்து மக்கள் சார்பாக மக்களோட மக்களாக நாங்கள் கட்சி அரசியல் பேதங்களை களைந்து அப்பால நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இது பழைய பயங்கரவாத தடை சட்டம், புதிய பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லி மக்களுக்கு விளங்கக்கூடிய மொழியில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வரோம். இதில் குறிப்பாக வந்து பயங்கரவாத தடை சட்டம் தற்போது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற இந்த 2 சட்ட வரைவு வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழலுக்குள் தமிழ் மக்களையும் தமிழ் பேசுகின்ற மக்களையும் தள்ளும் என்றதில் வந்து நாங்கள் மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வருகின்ற போது பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது ஒழிப்போம் என்ற பொய்யான வாக்குறுதிகளை வழங்கித்தான் வந்து இந்த தமிழ் மக்களினுடைய அதிக வாக்குகளை வந்து பெற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இப்போது வந்து ஒரு சிறிய கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை வருகின்றார்கள். அதாவது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற சட்ட வரைவு ஒன்றை இன்று மக்கள் மத்தியிலே ஒரு பீதியை ஏற்படுத்துவதற்காக விட்டிருக்கின்றார்கள். இன்று அதற்கான ஒரு வடக்கு கிழக்கில் இணைந்து இந்த சிவில் அமைப்புகள் நாங்கள் இந்த சட்ட வரைவை இல்லாது செய்வதற்கான கையெழுத்து பேட்டைகளை வந்து நாங்கள் ஏற்படுத்தி இன்று நாளைய தினம் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சுக்கு இந்த ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். உண்மையிலே வந்து கடந்த காலங்களில் வந்து நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக பாரிய அளவிலான பாதிப்புகளை வந்து குறிப்பாக சிவில் அமைப்புகள் நாங்கள் சந்தித்து வருகின்றோம். உண்மையிலே சிவில் அமைப்புகளுடைய சுதந்திரமான செயற்பாடுகளுக்கு இன்று வரை ஒரு மிகப்பெரிய ஒரு தடை வந்து புலனாய்வாளர்களால் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அதைவிட மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக எங்களோடு இணைந்து தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் கூட காணப்படுகின்றது. ஆகவே இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான இந்த சட்ட வரைவு அதில் சட்டம் மூலம் இல்லை சட்டமாக்கப்பட்டால் இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து தமிழ் மக்களும் தமிழ் பேசுகின்ற மக்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக எங்களை போன்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய இந்த மக்களோடு இணைந்த இந்த பணிகளை வந்து நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகும். ஆகவே இது முழுக்க எதிர்காலத்திலே வந்து எங்களை போன்ற சிவில் செயற்பாட்டாளர்களையும் இந்த தமிழ் பேசுகின்ற அந்த மக்களையும் வந்து அடக்கி ஒடுக்குவதற்காக இந்த சட்ட வரைவு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த சட்ட வரைவுக்குள் இருக்கின்ற விடயங்கள் வந்து ஆழமாக நாங்கள் பார்த்தால் அது பல தரப்பட்ட செயற்பாடுகளை முடக்குகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக வந்து இந்த சிவில் அமைப்புகளையும் தமிழ் மக்களையும் வந்து வாய் திறக்க முடியாத அளவுக்கு சகல செயற்பாடுகளை முடக்குவதற்காக இந்த சட்டத்தை வந்து கொண்டு வர இருக்கின்றது. ஆகவே வந்து நாங்கள் சிவில் அமைப்புகளின் சார்பில் இந்த இரண்டையும் வந்து நாங்கள் எதிர்க்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக இல்லாதொழிக்க வேண்டும் என்றால் அரசு கொடுத்த வாக்குறுதியை போன்று அடுத்தது இந்த பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற இந்த சட்ட மூலத்தை வந்து உடனடியாக நிறுத்தி உண்மையிலே இந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலான சில சட்ட வரைவுகளை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் என்றதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் சிவில் அமைப்புகளின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்களுக்கு பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம், அதாவது பிடிஏ சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை, புதிதாக கொண்டுவரப்பட இருக்கிற அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற பிஎஸ்டிஏ சட்ட வரைவும் எங்களுக்கு வேண்டாம் என்ற இந்த கையெழுத்து முயற்சி வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே அனைத்து கிராமங்களிலும் தன்னார்வலர்களாலும் சமூக மட்ட அமைப்புகளாலும் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு ஒரு கடிதம். ஆனால் நாங்கள் வடக்கும் கிழக்கும் இணைந்து எங்களுக்கு எதிராக வர இருக்கின்ற பெரிய பிரச்சனைக்காக ஒன்றிணைகின்றோம் என்ற ஒரு குறியீட்டின் ஆரம்பமாக இந்த முயற்சி ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற உறவுகளும் இணைந்து இணைய வழியிலான கையெழுத்துக்களையும் இந்த முயற்சிக்கு வலிச்சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் நாங்கள் இந்த நீதி அமைச்சுக்கான இந்த கடிதத்தை கொடுப்பதுடன் எங்களுடைய பயணங்கள் நிறைவுறப் போவதில்லை. இந்த பிடிஏ சட்டம் பிஎஸ்டிஏ சட்டம் இரண்டும் நீக்கப்படும் வரை மக்களை அரசியல் மயப்படுத்துதல், இது தொடர்பான அறிவூட்டல் செயற்பாடுகள் சமூக மட்டத்திலே செய்ய வேண்டும் என்ற தேவையை இந்த கையெழுத்து சேகரிப்பு எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. இந்த கையெழுத்து சேகரிப்புக்காக ஒவ்வொரு இளைஞர்களிடமும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை, சமூக விழிப்புணர்வை, அரசியல் விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கரு உருவாகி இருக்கின்றது. ஆகவே இதற்காக தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை அனைவருக்குமே இருக்கிற ஒன்றாகத்தான் கருதுகின்றோம். அதற்கான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். மேலும் இந்த பிடிஏ சட்டத்தை இல்லாதொழிப்பது என்ற வகையில் ஒரு இணையதளத்தினையும் வந்து நாங்கள் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே repealpta.org REPAL
pta.org என்ற இணையதளத்தினையும் நிறுவி இருக்கின்றோம். அந்த இணையதளத்திலே இந்த PTA தொடர்பான விடயங்களை ஒரு ஆவணப்படுத்துகின்ற வகையிலும் இதற்கு எதிரான செயற்பாடுகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்ற விடயங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளவிருக்கின்றோம். அனைவருமே நாங்கள் இந்த PTA சட்டம் நீக்கப்படும் வரை, அத்துடன் PSTA சட்டத்தை கொண்டு வராமல் இருப்பதற்காக ஒரு தேசமாக திரண்டு எங்களுடைய ஒரு ஒற்றுமையாக நாங்கள் எங்களுடைய குரல்களை ஒலிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற இடத்து, PSTA சட்டம் கொண்டு வரப்படுகின்ற இடத்து எங்களது உரிமைக்கான குரல்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்க போகிறது. ஆகவே நாங்கள் இதற்காக செயற்பட வேண்டிய தருணம் இது. இது மட்டுமில்லாமல் தன்னார்வலராக இருப்பவர்கள், அமைப்புகளாக இருப்பவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த சட்டங்களுக்கு எதிராக வருகின்ற 28ஆம் திகதிக்கு முதல் நீதி அமைச்சுக்கு அனுப்பி வையுங்கள். அது மட்டுமல்லாது எங்களால் சேகரிக்கப்பட்ட இந்த கையெழுத்துக்கள் நாளைய தினம் நீதி அமைச்சிற்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்பொழுதுதான் எல்லா இடங்களில் இருந்து வரப்போகிற கையெழுத்துக்கள் கிடைக்க பெற்று கொண்டிருக்குது. எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து நாளைய தினம் நாங்கள் தபால் மூலமாக அனுப்பி வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இதனுடன் இந்த போராட்டமோ இந்த PTAக்கு எதிரான செயற்பாடுகள் நிறைவுறப் போவதில்லை. இவ்வாறான சட்டம் புதிய சட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி பழைய சட்டத்தை இல்லாமல் செய்யும் வரை இதற்கான பயணம் தொடர வேண்டும். அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நன்றி. வணக்கம். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோரியும் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட முன்வரவை நிறுத்த கோரியும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தழுவிய அளவிலும் புலம்பெயர் தேசங்களிலும் நேரடியாகவும் இணையதளம் மூலமாகவும் சேகரிக்கப்பட்ட கையெழுத்து போராட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டு நிறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் இங்கே கையெழுத்துக்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாளைய தினம் எங்களுக்கு எவ்வளவு கையெழுத்துக்கள் மொத்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற என்ற தகவலை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நாளைய தினம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பதிவு தபால் மூலமாக ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சுக்கு அத்தனை கையெழுத்து படிவங்களும் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள், சர்வதேச அமைப்புகள், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்ற இலங்கைக்கு ஸ்ரீலங்கா அரசுக்கு நிதி வழங்குகின்ற நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச சமூகத்துக்கும் இந்த கையெழுத்துக்களுடைய கொப்பிகள், கையெழுத்துக்களுடைய பிரதிகள் அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, ஸ்ரீலங்காவினுடைய இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம் என்ற இந்த கையெழுத்து போராட்டமானது ஸ்ரீலங்கா அரசில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அநேகமானவர்கள் கையெழுத்திடவில்லை. எங்களை கேட்டிருந்தார்கள், நாங்கள் எது செய்தும் இவர்கள் எந்த பயனையும் தரப்போவதில்லை, நீங்கள் ஏன் கையெழுத்தை சேகரிக்கிறீர்கள் என்று அநேகமான மக்கள் கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே முதலாவது வடக்கு கிழக்கு தமிழர் தேசமாக நாங்கள் திரளுதல் என்பதை இது எடுத்துக்காட்டி நிற்கின்றது. அதற்காகவும் இரண்டாவது சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் இதனுடைய பிரதிகளை அனுப்பி வைப்பதன் மூலமாக சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, குறிப்பாக ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், ஏனைய சர்வதேச அமைப்புகள் ஏற்கனவே அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அழுத்தத்தின் ஊடாகத்தான் இதற்கான நீதி எட்டப்படும் என்பதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை ஐரோப்பிய யூனியன் ஸ்ரீலங்கா அரசுக்கு கொடுத்து, இப்பொழுது இருக்கக்கூடிய அனுர அரசு அதை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் புதிய ஒரு சட்டமூலத்தை உருவாக்குகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே சர்வதேச நீதிதான் ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வை தரும் என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த போராட்டத்திலே பங்களித்த அனைவருக்கும் நாங்கள் உங்களுடைய வரலாற்று கடமையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி. வணக்கம். தாயக பிரதேசத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக வடகிழக்கு பிரதேசமெங்கும் கையெழுத்து வேட்டைகள் நடைபெற்றிருந்தன. அதில் ஒரு அங்கமாக வடக்கு பிரதேசத்திலே நாங்கள் தாயக உறவுகளுக்கு கை கொடுக்கும் இலக்கிய தென்றல் அமைப்பினூடாக, பொது அமைப்பினூடாக நாங்கள் இந்த கையெழுத்து வேட்டையை நடத்தியிருந்தோம். எங்களுடைய இந்த நாட்டிலே நிலவுகின்ற பயங்கரவாத சட்டத்தினால் பாதிக்கப்பட போகின்ற இளைஞர்கள், யுவதிகள், மக்கள் அனைத்து இனம் சார்ந்தும் ஒரு கருத்தியலை கொண்டுதான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம்.
இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தந்து கையெழுத்தை நாங்கள் வேண்டியிருந்த மக்களுக்கும் மக்கள் ஆர்வமாக கையெழுத்திருந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்றும் எங்களுக்கு அதனை இந்த குழாமினர், அதாவது வேலன் சுவாமி ஐயா, கோமகன் அண்ணா அவர்கள் போன்ற அந்த குழாமினர் எங்களுக்கு அந்த உத்வேகப்படுத்தி எங்களுக்கு அதை செய்து தர தூண்டினதும் இந்த அமைப்பினர் தான், இந்த குடிசார் அமைப்புகள் தான் எங்களை சொல்லியிருந்தார்கள். அப்போ அதற்கு அமைவாக நாங்கள் அதை எடுத்து கொடுத்திருந்தோம். ஆனாலும் இது எங்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் என் மீது பாயக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கையெழுத்து வேட்டையை நாங்கள் எடுத்துக் கொடுத்திருந்தோம். இது இலங்கையினுடைய நீதி அமைச்சருக்கு செல்லும் வகையில் அனைத்து மக்களுமே சமூக வலைத்தளங்களிலும் மற்றது நேரடியாகவும் இதனை எதிர்த்து வருகின்றார்கள். அதனூடாக நாங்களும் எங்களுடைய அமைப்பு சார்பாக இந்த அரசாங்கத்திடம் நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எங்கள் மக்கள் மீது திணிக்கக்கூடாது, இதை அகற்ற வேண்டும் என்றுதான் எங்களுடைய இந்த கையெழுத்து வேட்டையாகவும் இருந்தது. கொண்டு வரப்பட இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தையும் அதேபோல் கடந்த காலத்தில் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தையும் எதிர்த்து, அதாவது எங்களுடைய நாட்டில் இவ்வாறான ஒரு சட்டம் தேவையில்லை என்கின்ற வகையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டாம், அதை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்கின்ற துணிப்பொருளில் நாங்கள் இந்த ஒரு பாரிய அளவில் ஒரு ஏற்பாட்டு குழு இந்த நடவடிக்கை, அதாவது மக்களிடம் கையெழுத்து சேகரித்து நீதி அமைச்சுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை ஐயா வேலன் சுவாமி ஐயா என்ற தலைமையில் நாங்கள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் உண்மையிலே இது நீண்ட காலம் ஒரு கையெழுத்து எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. நீண்ட காலமாக, அதாவது ஒரு மிக குறுகிய காலத்தில் நாங்கள் கூடுதலாக நகர பகுதிகளில் தான் அந்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டு அதனூடாக எடுத்திருக்கின்றோம். இதற்காக இன்னும் நீண்ட காலம் தரப்பட்டிருந்தால் கிராமமாக மக்கள் அதிகமான மக்கள், அதாவது முழுமையாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக எதிர்க்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. தங்களுடைய கிராமங்களாக ஏன் வாங்கவில்லை, அந்த கையெழுத்து வாங்கவில்லை, தாங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எண்ணங்களை தொலைபேசி ஊடாக இந்த தகவலை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக எதிர்காலத்தில் அவ்வாறான தேவைப்பாடு இருக்கும், இவ்வாறான முன்மொழிவுகளை நாங்கள் இல்லாட்டி மக்களுடைய கருத்துக்களை நீதி அமைச்சு கொண்டு போவதன் ஊடாக முழுமையாக இது அகற்றப்படமாக இருக்குமான ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக இன்று தென்மராட்சியினுடைய 2 நகரப்பகுதி, அதாவது கொடிகாமன் சாவகச்சேரி நகரப்பகுதிகள் சேகரிக்கப்பட்ட கையொப்பங்களையே நாங்கள் இன்று ஐயாவுடன் சமர்ப்பித்திருக்கிறோம் நீதி அமைச்சு கொடுப்பதற்காக. இது தொடர்ச்சியாக தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் முழுமையாக, அதாவது வடக்கு கிழக்கு எங்கும் நாங்கள் இந்த கையெழுத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களால் முயற்சிகள் எடுப்போம் என்று கூறி, ஒருபோதும் எங்களுக்கு இந்த வர இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை, அதேபோல் இப்போ இருக்கக்கூடிய பயங்கரவாத சட்டமும் தேவையில்லை. எந்த ஒரு பயங்கரவாத சட்டத்தில் இது பொது சட்டத்தின் கீழ் எங்களுடைய மக்கள் ஆளப்பட வேணும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இந்த கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வகையில் அனைவரும் ஒத்துழைத்தார்கள், அவருக்கு நன்றி கூறிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். அப்படிங்க பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் என்ற துணிப்பொருளில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து போராட்டத்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றது.